ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. நம்ம போன வீடியோவிலேயே சில ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அடுத்த ஒரு 5 ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். C# பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்கை வச்சு நம்மளால் நிறைய ஆப்ரேஷன் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக சில ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த வரிசையில் ஏற்கனவே நம்ம போன வீடியோவிலேயே சில ஆப்ரேஷன் சொல்லியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற 5 ஆப்ரேஷன் என்னங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. string.format அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கை ஒரு குறிப்பிட்ட ஃபார்மெட்டில் பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இன்பில்ட் மெத்தட். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா string.format, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டோடைய டெக்ஸ்ட் வரணும், கமா, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஸ்ட்ரிங் வேணால் இங்கே ஆட் பண்ணிகிட்டே போகலாம், கமா போட்டு ஆட் பண்ணிட்டே போகலாம். அந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் நேம் iKarumpalagai அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். லாஸ்ட் நேம் யூடியூப் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்காக மாற்றணும். என்னுடைய அவுட்புட் எப்படி வேணும்னா ஹாய் ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம் டாட், அதுக்கப்புறம் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் டேஷ் அண்ட் லாஸ்ட் நேம் இஸ் டேஷ். ஸோ இந்த ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு அந்த பர்டிகுலர் வேர்டு ஃபில்லப் ஆகணும். ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டுக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்ட்ரிங் எழுதியிருக்கேன். அதில் கர்லி பிரேசஸில் நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இண்டெக்ஸ். அதாவது இந்த ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் நான் எத்தனை வேல்யூ நான் கமா போட்டு ஆட் பண்ணுறேனோ அதெல்லாம் 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், அப்படி ஒவ்வொரு பொசிஷனாக ஆட் ஆயிரும். ஸோ அந்த இண்டெக்ஸ் எல்லாம் நான் உள்ளே கொடுக்கும்போது அது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ அப்படியே ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இங்கே 0ங்கிற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இண்டெக்ஸில் லாஸ்ட் நேம் ஆயிரும். அதுக்கப்புறம் இவர் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் அப்படின்னு போட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே திரும்ப 0 ரிப்பீட் ஆகும். அண்ட் தென் லாஸ்ட் நேம் 1ன்னு கொடுத்துருக்கேன். அந்த லாஸ்ட் நேம்ங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறனால அது ரீப்ளேஸ் ஆகிக்கணும். இது மாதிரி நீங்கள் கமா போட்டு எத்தனை வேர்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிளாக string.format. இந்த string.format யூஸ் பண்ணி உங்களால் கன்காடினேஷனும் யூஸ் பண்ண முடியும். இந்த சேம் ஃபார்மட் நம்ம போன வீடியோவில் இன்டர்போலேஷனில் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் எக்ஸ்ட்ராவாக என்ன போட்டிருப்போம்னா ஒரு டாலர் சிம்பிள் போட்டிருப்போம். இண்டெக்ஸுக்கு பதிலாக டைரெக்டாக நம்ம கர்லி பிரேஸ்க்குள்ளே அந்த வேரியபிள் நேமையே ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் ஆப்ரேஷன். ஒரு ஸ்ட்ரிங்கை எனக்கு பர்டிகுலர் ஃபார்மெட்டில் ஸ்ப்ளிட் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எனக்கு நேம் அப்படின்ற ஒரு நேம்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்குது. அதில் iKarumpalagai, யூடியூப், சேனல் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரிங்கை நான் கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி iKarumpalagaiங்கிற ஒரு வேர்டையும் யூடியூப்புங்கிற ஒரு வேர்டையும் சேனலுங்கிற வேர்டையும் தனித்தனியாக பிரிக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் நேம் அந்த வேரியபிள் டாட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை எழுதி அதுக்குள்ளே எந்த கேரக்டர் வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போ நான் கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போனால் சிங்கிள் கோட்டுக்குள்ளே கமாவை போட்டுட்டு டெர்மினேட் பண்ணிடணும். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா கமா எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம்லாம் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அரே ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு லென்த் 3 வச்சு கிடைக்கும். ஏன்னா இங்கே 2 கமா இருக்குது, மொத்தம் 3 வேல்யூ வரும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் கிடைக்கிறவங்களுக்கு வேல்யூ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா Karumpalagai தனியாக, யூடியூப் தனியாக, சேனல் தனியாக, அந்த ஸ்ட்ரிங்கில் அரேயில் ஒவ்வொரு இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை எனக்கு பார்ட்டாக கட் பண்ணி எழுதணும். உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே நான் ஒரு கார்டு நம்பர் வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுலாம் பார்த்தீங்கன்னா 16 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ இந்த 16 டிஜிட் நம்பரை நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டும்போது 4 டிஜிட்டாக ஸ்பேஸ் விட்டு காட்டுவோம். ஆனால் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும்போது இதை ஸ்பேஸ் விட்டுலாம் நம்ம ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஸ்பேஸ் இல்லாமலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ டிஸ்பிளே பண்ணுறோமோ அப்போ மட்டும் நம்ம ஸ்பேஸ் விடணும். ஸோ அந்த சமயத்தில் எனக்கு இதை நம்ம சப்ஸ்ட்ரிங் போட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்கோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் நேம் டாட் சப்ஸ்ட்ரிங் மெத்தடு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கமா லென்த். ஸோ இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸுங்கிறது எந்த இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை லென்த் நான் கட் பண்ணணும்னு சொல்லணும். இப்போ இந்த கார்டு நம்பரை அப்படியே கீழே ஒரு அரே ஃபார்மேட்டில் பார்த்துக்குங்க. இந்த 16 நம்பரையும் நான் ஒரு அரேல வச்சிருக்கேன். அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4 கேரக்டர் நான் பிரித்து எழுதணும். அதாவது 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி லென்த் 4 வரைக்கும் எடுக்கணும். அப்போ 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் போகும். ஸோ இதை நான் கட் பண்ணி சப்ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு சப்ஸ்ட்ரிங் போடுறேன். இது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 4th ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நமக்கு 4வது கேரக்டருக்கு அப்புறம் 5வது கேரக்டர் எடுக்கும். ஸோ 4th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப 4 லென்த், அதே போல் திரும்ப 8th இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 4 லென்த். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்ட்ரிங்கில் மெத்தட் ஓவர்லோடு ஒன்று இருக்குது.
அதுதான் வெறும் ஸ்டார்ட் இண்டெக்ஸ். நீங்கள் வெறும் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸிலிருந்து ரிமைனிங் இருக்கிற எல்லா கேரக்டரும் சேர்த்து அது சப்ஸ்ட்ரிங் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில நீங்கள் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு நம்பர் வந்து ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் சப்ஸ்ட்ரிங்குடைய யூசேஜ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம். பொதுவாக நீங்கள் ஸ்ட்ரிங்கெல்லாம் எங்காவது ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங்குடைய முன்னாடி வந்து ஸ்பேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, பின்னாடி ஸ்பேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறீங்க, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கீங்க, அங்கேருந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எழுதி வாங்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க ஸ்பேஸ் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கக்கூடிய ஸ்ட்ரிங்கெல்லாம் நம்ம வந்து முதல்ல ட்ரிம் பண்ணணும். அதுக்கு லீடிங் எண்ட்லேயும் ட்ரையலிங் எண்ட்லேயும் நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணணும். இந்த உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே நான் வித் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வச்சிருக்கேன். அதில் iKarumpalagai வச்சிருக்கேன். அதில் முன்னாடியும் ஸ்பேஸ் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடியும் ஸ்பேஸ் இருக்குது. அதே போல் வித் ஸ்பேஸ் 2ன்னு இன்னொரு வேரியபிள் வச்சிருக்கேன். அதில் iKarumpalagai ஸ்பேஸ் யூடியூப்னு வச்சிருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி இருக்குது. அது இல்லாமல் iKarumpalagaiக்கு யூடியூபுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து மொத்தம் இந்த ட்ரிம்மில் 3 ஆப்ரேஷன் இருக்குது. ட்ரிம் ஸ்டார்ட், ட்ரிம் எண்ட், ட்ரிம். அதாவது ட்ரிம் ஸ்டார்ட்டுங்கிறது லீடிங் எண்டில், அதாவது முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். ட்ரிம் எண்டு அப்படிங்கிறது பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். ட்ரிம் அப்படிங்கிற ஆப்ரேஷன் ரெண்டு சைடில் இருக்கிற ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணும். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஸ்டார்ட்ல அவுட்புட் வந்திருக்கு, ட்ரிம் எண்ட்லேயே அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ட்ரிம் எண்டில் பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ஸ்பேஸ் விட்டுருக்கேன், அந்த ஸ்பேஸ் ரிமூவ் ஆகலை. இந்த ஃபைனலாக பார்த்த ட்ரிம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரிமூவ் ஆயிடுச்சு, ஆனால் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் ரிமூவ் ஆகாது. ஏன்னா எப்பயுமே ட்ரையல் அண்ட் லீடிங் எண்டில் இருக்கிற ஸ்பேஸ் மட்டும்தான் இதில் ரிமூவ் ஆகும். இதுதான் ட்ரிம்முடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஆப்ரேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் எனக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து வேற ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் வரும்போது இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு இது யூஸ் பண்ணுவோம். இதனுடைய சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் டாட் ரீப்ளேஸ், அப்புறம் எந்த பர்டிகுலர் வேர்டை ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அதோட வேர்டு கமா எந்த வேர்டை புதுசாக மாற்ற போகிறீங்களோ அந்த வேர்டு போடணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடை பாருங்கள். இதில் எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா, நான் ஒரு 1000 பேருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்ப போகிறேன். அந்த எஸ்எம்எஸில் அனுப்பும்போது அவங்களுடைய நேம் சேஞ்ச் ஆகும், அவங்களுடைய அமௌண்ட் சேஞ்ச் ஆகும், யார் அனுப்புகிறாங்களோ அந்த அவங்களுடைய சென்டருடைய நேம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த 3 பார்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அந்த மெசேஜ் வந்து எல்லாத்துக்குமே காமன் டெம்ப்ளேட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் நான் எழுதி வச்சுருவேன். நல்லா பார்த்தீங்கன்னா ஹாய். ஸோ இந்த நேம்ங்கிறது வந்து நான் வந்து ஒரு ரீப்ளேஸ்க்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டாக வச்சுக்கிறேன். நான் எங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுமோ அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நேம் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த டாலருக்குள்ளே வர அந்த மொத்த வேர்டையும் ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு வேலை வேறு எதாவது போடணும். ஸோ இங்கே ஹாய் அப்படின்ட்டு 1000 பேருக்கு வந்து ஒவ்வொரு பேர் மாறும். ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன், அந்த எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட்டில் டாட் வச்சு ரீப்ளேஸ் வச்சு இந்த டாலருக்கு பதிலாக iKarumpalagaiன்னு ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இது ரீப்ளேஸ் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட் வரும். அந்த ஸ்ட்ரிங் அவுட்புட்டை திரும்ப அதே ஸ்ட்ரிங்கில் நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ மொத்த ஸ்ட்ரிங்கில் அந்த டாலருங்கிறது மட்டும் ரீப்ளேஸ் ஆகி iKarumpalagaiன்னு வந்துடும். ஆனால் மிச்சம் இருக்கிற அந்த டியூ அமௌண்ட்டு சென்டர் நேம் மாறி இருக்காது. அதை அடுத்தடுத்த லைனில் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணி ஃபைனலாக அந்த எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட்டில் இருக்கிற எல்லா ரீப்ளேசபிள் நேமும் மாறி ஆக்சுவலாக என்ன நேம் வருமோ அது வந்துடும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோவிலிருந்து நம்ம ஒரு 5 ஸ்ட்ரிங் பேசிக், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்களும் மறக்காமல் உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணுற ட்ரையல் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கையெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.